உலகத்தில் எந்த மூலையில் அழிவு நடக்கும் என்றாலும் அங்கே போய் சிலுவை நாட்டப்பட்டது என்றால் அந்த அழிவு நிற்கும் என்று நான் சொல்றேன். கையை தட்டுக. நீங்க எல்லாம் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அதனால இந்த இருள் உங்களை பற்றி கொள்ளவே முடியாது. நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்கிற இந்த வசனம், அது தீர்க்க தரிசனம் என்றால் இந்த வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையும் அழிவும் எங்கு வருகிறதோ அங்கு தேவனே கிடையாது. ஏனென்றால் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னேன். ஆகவே இவைகளெல்லாம் ஜனங்களுடைய பாவத்தின் விளைவாக இருக்கும் என்று நீங்கள் பேசினாலும் அதை செய்வது தேவன் அல்ல என்பது வேதத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. அப்படி பார்த்தா பிசாசு தான் வகையிலே செய்கிறான் என்பதுதான் வேற வார்த்தையே இல்லை. இல்லை, தேவன் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் உன்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அவைகளை அழிவும் கொல்லுவதும் நடக்கும் என்றால் அது வேதம் தெளிவாக சொல்லுகிற யோவான் 10:10, திருடனே திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நான் திருடுறது கிடையாது, சொல்லுங்க, நான் கொல்றது கிடையாது, நான் அழிக்கிறவரும் கிடையாது. நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அப்போ என்னுடைய கேள்வி, ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ இவ்வளோ பெரிய தேவ மனிதர்கள் தானே அவங்க எல்லாம், அவங்களாம் ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, ஜோம் பண்ணி தானே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு செகண்டில் அசால்ட்டாக அது தீர்க்க தரிசனம் இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அவர்கள் பல வருடங்கள் தேவனோடு நடந்தவர்கள் தானே. அவர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எதிர்மறையான காரியங்களாக இருக்கிறதே, இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, அது தீர்க்க தரிசனமாக இல்லையா என்கிற முடிவுக்கு நம்ம முதலாவது வரணும். ஏன்னா இதுவும் தீர்க்க தரிசனம் அதுவும் தீர்க்க தரிசனம், ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். அப்போ அது என்ன ஆண்டவரே தீர்க்க தரிசனமாக இல்லையா அப்படின்னு நான் யோசித்த போது எனக்குள்ளே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் என்று எடுத்துக்கொண்டாலும் அல்லது தீர்க்க தரிசனம்னே வச்சுக்கங்க, இருந்தாலும் இப்போ ஒரு வசனம் சொல்கிறேன், அவர்கள் பேசின எதிர்மறையான பாடுகள் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் என்றாலும் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்கிற இந்த வசனம், அது தீர்க்க தரிசனம் என்றால் இந்த வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். வேதம் ரெண்டு விதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது. ஒன்று தீர்க்க தரிசனம், இன்னொன்று அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். That is what the written word of God. வேதம் சொல்லுகிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மிடத்திலே உண்டு. 2 பேதுரு 1:19 நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. ஆமென். எது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம்? எது வேதம் சொல்லுகிறதோ அதுவே அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். உங்களுக்கு வியாதி வரும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆனால் அவருடைய தழும்புகளால் சுகமானும் என்பது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். சார், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நிலையா ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கிகளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், சத்தியம் ஒண்ணு, எது வெளிப்பாடோ அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் காண வேண்டும். தேவன் உன்னை பேசிட்டாருன்னா அது உறுதியான தீர்க்க தரிசனம்னா அதை வச்சு மற்றதெல்லாம் உடைக்க கற்றுக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவன் அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டாரு, அவர் சபிக்கிறவர் அல்லன்னு. இப்போ ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பழத்தை புசித்து இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டு இருப்பாயின்றாரு. நான் இந்த வசனத்துக்கு வந்த உடனே பாருங்க, பழத்தை சாப்பிட்டனால தேவன் சபிச்சார்னு பேசிட்டு அந்த வசனத்துக்கு வரும்போது தேவன் அன்பானவர் பேசினா, போன வாரம் அதை பேசினாரு, இந்த வாரம் இதை பேசினார், இந்த வாரம் இதை பேசும்போது போன வாரம் பேச நினைச்சு பார்க்கணும்.
போன வாரம் அன்பானவன் பேசணுமே, அப்ப இந்த வாரம் சபிச்சவன் பேசினாரே, ரெண்டுல ஏதோ ஒண்ணு உண்மை, இன்னொன்னு வேற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அன்பானவர் என்பதில் மாற்றம் இல்லை என்கிற வெளிச்சத்திலே, தேவன் அன்பானவர் என்ற 1 யோவான் வெளிச்சத்திலே ஆதியாகமம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சபிக்கல, நீ சாப்பிட்டனால உலகம் உன்னால சபிக்கப்பட்டு இருக்கும், நான் சபிக்கலடா. அந்த பழத்தை சாப்பிட்டதோட விளைவை பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் எனக்கும் இந்த சாபத்துக்கும் சம்பந்தமே. இந்த வெளிச்சத்திலேருந்து அந்த வெளிச்சத்தை பார்த்தாதான் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலையும் தேவன் நல்லவராகவே தர்றாரு. கையை தட்டுவாங்க அவருக்கு. ஒரு விஷயத்தை இந்த வருஷத்தை நான் கற்றுக்கிட்டேன், கேட்கிற வசனத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் என்னை மாற்ற முடியாது, வெளிப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வசனத்தின் உண்மை உருவத்தை நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனமும் பல்வேறு அர்த்தங்களை சொல்லுவதில்லை, அத்தனையும் ஒரே அர்த்தத்தையே சொல்லுகிறார். அப்ப ஒருவர் உனக்கு வியாதி வரும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆனால் அவர் தழும்புகளால் சுகமானேன் என்பதே அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். ஏன் இது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம்? ஏன்னா இது எழுதப்பட்ட வார்த்தை, த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நீங்க சொல்றது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுனா, நான் எடுக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு. கையத்தட்டு. ஆமா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை உடைக்கிறேன் நான். கையத்தட்டு. ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை உடைக்கிறேன் நான் இயேசுவின் நாமத்தினால. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? மெய்யாகவே அவர் தாமே நம்முடைய பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனத்தையும் இந்த ஏசாயா 53 சொல்லப்பட்ட அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை கொண்டு நான் செயலிழந்து போவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். I declare it to be vanished in the name of Jesus. கையத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அவைகள் செயலிழந்து போவதாக. அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்பது அதிக உறுதியான தீர்க்க தரிசனம். பொழுது விடிந்து விடிவெளி இருதயத்தில் பிரகாசிக்கும் வரைக்கும். வாசிமா தொடர்ந்து. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப உலகம் முழுவதும் எதிர்மறையானதை பேசினாலும் நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க பொழுது விடிய போகுது, புதிய எருசலேம் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. பொழுது விடிய போகுது, புதிய எருசலேம் வரப்போகுது. அது வரைக்கும் காலையில் சூரியன் உதிக்க போகுது. அப்போ லைட்டு 100 வாட்ஸ் லைட்டும் தேவைப்படாது, 500 வாட்ஸ் லைட்டும் தேவைப்படாது. ஆனால் விடிஞ்சிருச்சுன்னா, பகலவன் உதிச்சிருச்சுன்னா லைட்டு தேவைப்படாது. அதனால பொழுது விடியும் வரைக்கும், புதிய எருசலேம் மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை கவனிப்பது போல இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்திலும் கண்களை பதித்து எதிர்மறையான எல்லா காரியங்கள் மத்தியிலும் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை சிலுவையிலே அவர் மேல் வந்தது என்று நீ இருதயத்தை இணைத்தவனாய் இருக்க வேண்டும் என் அருமை மகனே, மகளே. என் அன்புக்குரியவர்களே, உலகத்தோற்றம் முதற்கொண்டு நடக்காத அழிவுகளையும் அழிவின் சக்திகளையும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால், நான் பேசக்கூடிய ஆக்க சக்தி இந்த உலகத்தின் அழிவு சக்தியை மட்டும் தடுக்கக்கூடியதல்ல, இந்த உலகம் தவிர மற்ற 2 உலகத்தையும் காக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நீ உலகத்தை காலி பண்றதுக்கு ஒரு பாம் வச்சுனா, அதை செயலிழந்து போக பண்ற அந்த கருவி எது வரைக்கும் செயல்படும்னா, பூமி ஃபுல்லா செயல்படாதான், பரலோகத்திலே ஒருத்தன் குண்டு வச்சா கூட வெடிக்காத அளவுக்கு 3 உலகத்திலும். நான் சொல்லுவது, இந்த உலகத்திற்கு மட்டும் இயேசு ரத்தம் சிந்தவில்லை. சிலுவையில் இயேசு மரித்ததுடைய விளைவும் அதிர்வும் இந்த உலகம் முழுவதையும் தாக்கியது மட்டுமல்ல, இதை தாண்டின மற்ற 2 இதைவிட பெரிய உலகங்களை தாக்கியது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் நீங்கள் பெரிதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடக்காத நடக்க போகுது சார். இந்த உலகத்தில் நடக்கிறது பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் ஓப்பன் பண்ணி விடுற இந்த ஆக்க சக்தி, இதிலிருந்து புறப்படுற வல்லமை இந்த உலகம் முழுவதையும் காக்கக்கூடிய அளவு பெருசுன்னு சொல்லலை, இதை தாண்டி மற்ற 3 உலகத்தையும் காக்கக்கூடிய அளவு பெருசு. ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் இந்த பூமி முழுவதும் அதிர்வை ஏற்படுத்தி, பூமியை தாண்டி பரலோகத்தில் அதிர்வை ஏற்படுத்தியது, நரகத்தில் அதிர்வை ஏற்படுத்தியது. நீ இந்த உலகத்தில் இருக்கிற சும்மா ஒண்ணுமில்லாத ஒரு அழிவை பற்றி பேசிட்டு இருக்கிற, நான் பேசுறது 3 உலகங்களை அதிர்வை ஏற்படுத்தி ஆக்க சக்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆக்க சக்திக்கு முன்பாக, அந்த பாதுகாக்கிற சக்திக்கு முன்பாக இந்த உலகம் ஒண்ணுமே, இந்த உலகத்தில் இருக்கிற அதிர்வு ஒண்ணுமே கிடையாது. அது முழு சக்தியை கொடுத்து வெடிக்கும் போது அதை
அவர் என்ன பண்ணிட்டார், கேஷுவலா மாஸ்க்ல வர மாதிரி தூக்கி முழுங்கிட்டார். டுபுக் அப்படின்னு ஒரு சவுண்டோட முடிச்சிட்டார். என்னப்பா முடிஞ்சா 2000 எதிர்மறை தீர்க்கதரிசனம் சிலுவையில் லபக்கு முடிச்சிட்டார். இயேசு பூமியில சிந்தின ரத்தம் சும்மா நினைக்கிறீங்களா? இது போல 100 உலகங்கள் படைக்கப்பட்டு 100 உலகமும் பாவத்தில் விழுந்தால் 100 உலகத்தையும் பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை அந்த ஒரு முறை சிந்தின ரத்தத்தில் இருக்கிறது. Don't exaggerate the negative prophecies and diminish the price which was paid on the cross. சிலுவையில கொடுக்கப்பட்ட கரையத்தை டிமினிஷ் பண்ணி அழிவை பெருசா பேசாத. இந்த அழிவு இல்லடா, இந்த மாதிரி 100 மடங்கு அழிவு வந்தாலும் அத்தனையும் தகர்க்கக்கூடிய வல்லமை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நடக்கிறது. அந்த சிலுவை நிழலில் இருக்கிறவர்களுக்கு ஒன்று அணுகவே அணுகாது. என்ன இங்க சிந்தின ரத்தம் பரலோகத்தில் அதிர்வு ஏற்படுத்துச்சுன்னா என்ன சார், நரகத்தில் அதிர்வு ஏற்படுத்துச்சுன்னா என்ன சார்? 3 உலகம், இந்த மற்ற 2 உலகமும் இந்த உலகத்தோட பெருசு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு பேட்ச் தான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 20 பேட்ச் படிச்சுட்டு போயிருக்காங்க. 20 பேட்ச் இருக்கிற இடம் எவ்வளோ பெருசாக இருக்கு யோசிச்சுக்காங்க. அது நரகத்துக்கு போனாலும் சரி, பரலோகத்துக்கு போனாலும் சரி, இடம் இதை விட பெருசு. ஆனால் இவர் சிந்தின ரத்தம் 3மே அதிர வச்சுச்சு. பரலோகத்தில் 24 மூப்பர்கள், நியூ ஜெருசலேமை பேசல, பரலோகத்தை பேசிட்டு இருக்கிறேன். 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். அவங்க ஜோம் பண்றாங்களாம். என்ன ஜோம் பண்றாங்க? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சிலுவை, இங்க பாருங்க, உலகத்தில் எந்த மூலையில் அழிவு நடக்கும் என்றாலும் அங்கே போய் சிலுவை நாட்டப்பட்டது என்றால் அந்த அழிவு நிற்கும் என்று நான் சொல்கிறேன். கையை தட்டுங்க. சிலுவை நாட்டப்படும் என்றால் அந்த அழிவு நிற்கும். அதை விட தாண்டின அழிவு சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. Don't talk about the sin, talk the Savior. Don't talk the punishment, talk the price. Don't talk the death, talk the resurrection. Don't talk the curse, talk the cross. இருளானது அந்த ஒளியை பற்றிக்கொள்ள முடியவில்லை. பற்றிக்கொள்ள முடியவில்லைன்னா இருக்கு. நீங்க எல்லாம் அந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. அதனால இந்த இருள் உங்களை பற்றி கொள்ளவே முடியாது. இட் cannot understand you. அது உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமென், ஆமென். உலகத்திலே மந்திரவாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, அதில் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் சாட்சி சொல்கிறான். இந்த மந்திரவாதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன செய்வாங்களாம், அவன் கடைசியாக சாட்டனிக் வர்ஷிப் போனாலும் அங்கேருந்து ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறான். மந்திரவாதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல தங்கள் மந்திர சக்தி என்ன செய்வாங்களாம் ப்ரூவ் பண்ணி அதில் ஒரு கிங்கை ஒருத்தனை செலக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ தான் எல்லா மந்திரவாதிகளும் கூடி நிற்கும்போது ஒரு லேடி மந்திரவாதியில் என்ன செய்யுமா மெஜிஷியன் ஒரு பறவையை கூட்டிலேருந்து திறந்து விட்டு அது பறக்கும்போது இப்படி பார்த்து அந்த பறவை செத்து விழுந்துருமா. ஒவ்வொருத்தரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவன் பவரை. இப்போ இவன் தான் இவனை தான் கிங்காக செலக்ட் பண்ணுறான் அந்த இதில். அது எப்படின்றத இவன் சொல்கிறான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போலீஸ் ரைடு வந்துருச்சு. கூட்டிகிட்டு வந்த யாருன்னா ஒரு லோக்கல் பாஸ்டர். சார் இந்த மாதிரி எதிர்மறையான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாங்க சார்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டரு, ஒரு பாஸ்டரு போலீஸை கூட்டிகிட்டு சர்ன்னு வந்தவுடனே அத்தனை மந்திரவாதியும் கைது பண்ண போகிறாங்கன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது இவன் சொன்னான், நான் அத்தனை பேரும் கையை பிடிச்சிக்காங்கடா. அந்த மந்திரவாதி கையை பிடிச்ச உடனே கண்ணை மூடி சில மந்திரங்களை சொன்னான் பாருங்க. சொன்ன உடனே எல்லாருமே அப்படியே மறைஞ்சிட்டாங்களாம். இந்த மந்திரவாதி எல்லாம் மறைஞ்சிட்டாங்களாம். இந்த போலீஸ்காரன் வராங்களாம், வந்துட்டு இவன் கண்ணுக்கு முன்னாடியே தேடுறாங்களாம் அங்கிட்டும் இங்கிட்டும். இவன் கண்ணுக்கும் இவர்கள் தெரியல. அப்போ இந்த மறைய வச்சவன் என்ன செய்யறான், அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் சாபத்தை பேசுகிறானா. நீ அழிஞ்சு போ, உன் குடும்பம் நொறுங்கி போட்டு இப்படின்னு சொல்லும்போது அந்த சாபம் போய் அவன் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே உட்காருறான். இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் இருந்தால் பாருங்க, லோக்கல் பாஸ்டர் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு வந்திருந்தாப்புல, அவரை பார்த்து இவன் சொல்கிறானா அந்த வேர்டு அப்படியே போய் ரிட்டர்ன் ஆகி வருதான். திரும்ப பேசுகிறானா, திரும்ப ரிட்டர்ன் ஆகி வருதான். அவன் எல்லாம் போயிட்டாங்க. போன பிறகு திரும்ப வந்தோன்னே எல்லாம் கை தட்டி, எவ்வளோ பெரிய மந்திரவாதி, எங்கள் எல்லாரையும் மறைய வச்சுட்ட அப்படின்னு சொல்லி, இனிமேல் நீ தான் எங்களுக்கெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டாங்களாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். இவன் மனசில் மட்டும் ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஏன் அந்த ஒருத்தன்ட்ட, இவங்களுக்கெல்லாம் தெரியாது, இவன் கண்ணுக்கு தானே தெரிஞ்சிச்சு, ஒருத்தன்ட்ட மட்டும் நான் பேசின சாபம் திரும்பி வந்துச்சு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்குள்ளும் அந்த வெளிச்சம் இருக்கு, அந்த ஒளி இருக்கு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற இருள் ஒன்ன
பிடிக்க முடியாது. It cannot comprehend. அதாவது அந்த இருளால ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாதான். ஏன்டா ஏன் இவனுக்கு மட்டும்? ஓ தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே, தேவனின் நாமத்துக்கே. 1 2 3 4 தேவனின் நாமத்துக்கே கர்த்தரின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. ஹல்லேலூயா. ஓகே வாசிங்க. 4 பரலோகத்தில் இயேசுவின் மரணம் எப்படி அதிர்வை ஏற்படுத்தியது? என்ன பூமியில் நடக்க போற வந்து சோட்டா அழிவை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிற. நான் பரலோகத்திலே அதிர்வை ஏற்படுத்தின மீட்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மீட்பு பரலோகத்தில் இருக்கவனே காப்பாற்றுச்சான். தப்பாக எடுத்துக்கொள்ளாங்க. இதில் நிறையா பேர் கிருபை பிரசங்கிகளே எனக்கு பஞ்சாயத்தை கூட்டின நாட்கள் உண்டு. எப்படி ஜஸ்ட் நீங்கள் இதை பேசலாம்? ஹெவன்றது ஒரு பெரிய ஒரு பரிசுத்தமான இடம். நான் சொல்கிறேன், வீட்டை உண்டாக்கினவர் வீட்டை விட மேலானவராக இருக்கிறார். நல்லா தட்டுங்க. புரியுதா உங்களுக்கு? பரலோகத்தோட இயேசு சின்னவரா? இயேசுவோட பரலோகம் சிறுசா? பரலோகத்தை இயேசு பரிசுத்தப்படுத்தினான்னு சொன்னா அது பாவமா? நான் கேட்கிறேன். ஏன் வீடை கட்டினவரோட பெருசா? இல்ல, வீட்டை கட்டினவரே வீட்டை விட பெரிதானவராக இருக்கிறார். இந்த பரலோகம் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி அழுக்குன்னு சொன்னாலும் தப்பே கிடையாது. ஏன்னா பரலோகத்தை விட அவரே பரிசுத்தமானவராக இருக்கிறார். வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது முத வாசிமா. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இப்ப இதெல்லாம் எங்க நடக்குது? பரலோகத்தில், நியூ ஜெருசலேம் நடக்கல, பரலோகத்தில் நடக்குது. 4ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து 5ஆம் அதிகாரம் வருது. 5 10 வாசிமா. எங்கள் தேவனுக்கு முன்பாக பாருங்க, 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, மூப்பனுக்கே இங்க பஞ்சாயத்து. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, மூப்பர்களே, பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்களே ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் வாசிங்க? அவர்கள் தாழ விழுந்து எங்கள் தேவனுக்கு முன்பாக. யார் காலை விழுகிறாங்க தெரியுமா? யார் காலில் விழுகிறாங்க? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் காலில் விழுந்து சொல்றாங்க. வாசிங்க. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அடுத்து, பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். எத்தனாவது அதிகாரம் வாசிக்கிறோமா? 5 10 11 சரியா? 12 வாசிமா. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். நீ 9 வாசிக்கணும். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திர பாஷக்காரன் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர்கள். 24 மூப்பர் சொல்றாங்க, உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டுக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்க, அவர்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து குற்றம் சுமத்துகிறவன் கீழே தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப அது வரைக்கும் எங்க இருந்திருக்கிறான்? வாசிங்க. 12:10 வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பாருங்க சார், இங்கே இவர் முடிந்ததுன்னு சொன்னப்ப பரலோகத்திலே ஒரு பெரிய சவுண்டு. போடு, ட்ரம்பட்ட போடு, அது கூட காட. தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டும்,
காக்கட்டுமே தேவனின் நாமத்துக்கு நாதரே தேவனின் நாமத்துக்கு துதி உண்டாகட்டுமே தேவனின் நாமத்துக்கு. இவர் முடிந்ததுன்னு சொன்ன உடனே அங்கிருந்து அவன் கீழே தள்ளப்படுறான். இயேசுவோட ரத்தம் பரலோகத்துக்குள்ளே உள்ள பூந்து வேலையை காட்டியிருக்கு. நீ என்னடானா அங்கனக்குள்ள இடி விழுவும், இங்கனக்குள்ள மின்னல் அடிக்கும், அம்புட்டையும் காலி பண்ணிடும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டவனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் அன்புக்குரியவர்களே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தீர்க்க தரிசனத்தை பின்பற்றுகிறவர்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை பின்பற்றுகிறவர்களா? பாருங்க, இவர் சிலுவையில் முடிஞ்சதுன்னு சொன்னப்போ பரலோகத்திலே ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வந்திருக்கான். கீழே அவனை தாள தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நின்று நம்முடைய சகோதரர்களை குற்றம் சுமத்துகிறவன் யோபுல பார்க்குறீங்க, அவன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்த தூக்கி விட்டு எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் தூக்கி விட்டார் சார். ஆஞ்சா 3ஆம் அதிகாரத்தில் வாசப்படியில் இருந்தான், அவனை தூக்கி விட்டார். அடுத்து அவர் அங்கே வந்து நின்றுட்டார். இதோ வாசற்படியில் நான் இருக்கிறேன். அடுத்தவன் கதவை திறந்தா இவர் நிற்கிறார். அங்கே பரலோகத்தில் வலது பாரசத்தில் இவன் பேசிக்கிட்டு அங்கே வந்து அவனை தூக்கி விட்டு அடுத்து நம்ம எல்லோருக்காகவும் வலது பாரசத்தில் அவர் பரிந்து பேச அங்கே உட்காந்து அவன் உட்காந்து அத்தனை சீட்டையும் கையை தட்டி அவர் காலி பண்ணிட்டார். ஆமாம், எல்லா சீட்டையும் தூக்கி விட்டார். ஒரு சீட்டு கிடையாது அவனுக்கு. ஆமேன். பரலோகத்தில் ஏற்பட்டப்பட்ட அதிர்வு இது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதிலும் மேன்மையான பரலோகம் அதைவிட மேன்மையான பலிகளினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது இருந்தது. மகா பரிசுத்தலத்துக்கு ஒப்பான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ரத்தத்தை தெளிக்கிறான் ஆசாரியன். எபிரேயர் ஆக்கியன்னு சொல்றான், மகா பரிசுத்தலம் என்பது பரலோகத்திற்கு நிழலா இருக்கிறது. அப்ப இயேசு ரத்தத்தோட பரலோகத்துக்குள்ள போனப்ப பரலோகத்தை ஒரு விஷயம் பரிசுத்தமாக்குறாரு. நான் தைரியமா சொல்றேன், ஏன்னா நீங்கள் சொல்லுவது போல இயேசுவை விட பரலோகம் பெரிதல்ல, பரலோகத்தை விட இயேசுவே பெரியவர். நான் அவன் புரிகிற மாதிரி சொல்லுவேன். அதாவது கிச்சன் வந்து ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அழுக்காயிருச்சு. ஹால் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு பளிச்சுன்னு. கிச்சன் வந்து பாவம் செஞ்சு என்ன ஆகி போச்சு, அழுக்காகி போச்சு. அதனால கர்த்தர் ஒரு முடிவு எடுத்தாரு. புதுசாக வந்து டிஸ்டம்பரை வாங்கி இல்லை பெயிண்ட்டை வாங்கி கிச்சனை ஃபுல்லாக என்ன செஞ்சிருப்பா, பெயிண்ட் அடிச்சிரியா அப்படின்ட்டார். இயேசு வந்தார், பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினார், பூமியை பரிசுத்தமாக்குனது மாதிரி கிச்சனில் ஃபுல்லாக வெள்ளை அடிச்சிட்டேன். புதுசாக 2 கோட்டி 3 கோட்டிங் அடித்து என்ன பல நேர்த்தினோன்னே இப்போ ஹாலை பார்த்தா டம்மியாக தெரியுது, அது கொஞ்சம் டிம்மாக தெரியுது. ஏன்னா கிச்சன் இப்போ பிரைட்டாக இருக்குது, ஏன்னா புதுசாக வெள்ளை அடிச்சிருக்கல. உடனே வீட்டு ஓனர் பார்க்குற, அப்படியே இந்த ஹாலையும் அடிச்சு விடியா ஒரு அடி. என்னைக்கு இயேசுவின் ரத்தம் பூமியில சிந்தப்பட்டுச்சோ பூமி பரலோகத்தோட பிரைட் ஆகுது. உன்னை பிதா பார்க்கற, அப்படியே இந்த பரலோகத்துல ஒரு கோட்டியை போட்டு விட்டுருக்காரு. சார் என்ன நினைச்சிருக்கீங்க இயேசுவின் ரத்தத்தை, என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதற்கு பிறகு இயேசுவோட மரணம் பாதாளத்தில் அதிர்வை ஏற்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 1:18. இந்த பூமியில் நடக்கிற மிகப்பெரிய அழிவை பற்றி நீங்க பேசி, நான் சொல்றேன், இந்த அழிவுகளெல்லாம் விட மிகப்பெரிய அழிவு, பிசாசு கொடுக்க வேண்டிய அழிவை இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சார். அது 3 உலகங்களின் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வெளிப்படுத்தல் 1:18 வாசிப்போம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென் ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன், பிடுங்கினவனாய் இருக்கிறேன். ஆமென். கை தட்டுங்க. மரணம் அதுக்கான திறவுகோலை வாங்கிட்டாரு, பாதாளம் அதற்கான திறவுகோலை வாங்கிட்டாரு. இப்ப ரெண்டுமே யார் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? ஆமா, மரணம் இப்ப யார் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? நம்மால் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. கையை தட்டுங்க. ஐயா நம்மால விட்டுறீங்க அண்ணா, அவர் மரணம் அவர் கையில் இருக்கு. சரி போய் யாரெல்லாம் மரணத்துக்கு பாத்திரமான மரணத்தில் கேதுவாக இருக்கிறாங்களோ நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே மரணம் அவன் கையில் கிடையாது, அவன்கிட்ட வந்து பிடிக்கிட்டீங்க, அதனால் எங்களை அதை ஆளுகை செய்ய முடியாது, உங்கள் ஆட்சி தான் இருக்குது, இயேசு நாமத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இவர் வந்து எந்திரிச்சு நடக்கட்டும். ஆமாம், 2 திறவுகோலும் அவர் கைக்கு வந்துச்சு. இயேசு இந்த பூமியில் சிந்தின ரத்தம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பூமியோட அழிவை தடுக்க முடியாத அளவு பலவீனமான ஒரு கிரயத்தை இயேசு செலுத்தவில்லை. நீ எவ்வளவு பெரிய அழிவை பற்றி வேணாலும் பேசு, அது தடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமான கரையத்தை இயேசு சிலுவையில் செலுத்தவில்லை. 3 உலகத்தில் அதிர்வை ஏற்படுத்திய ரத்தம், 3 உலகத்தில் அதிர்வை ஏற்படுத்திய கரையம் இந்த பூமியை அத்தனை அதிர்வுகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமாம்.